மல்லிகா, மதுவை ஜீவாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பெரிய முதலாளி சம்மதிச்சிட்டாரு. நம்ம காயத்ரி வாக்கப்பட்ட அதே குடும்பத்துக்கு மதுவும் மருமவளா போக போகுது. அந்த சந்தோஷத்தை கொண்டாடத்தால இந்த பூசையெல்லாம். ஆக அப்படி இப்படின்னு இத்தனை நாளா இந்த ஆசையெல்லாம் உன் மனசுக்குள்ளேயும் அடக்கி வச்சுக்கிட்டே தான் நீ சுத்திக்கிட்டு இருந்திருக்கிற இல்ல? இல்லங்க, இத சாதிச்சதுக்காக நீங்க செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டேன். அந்த பாவம் என் பொண்ணு வாழ்க்கைய பாதிச்சிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறதே உனக்கு பிடிக்காதா? எதனா உனக்கு எரிச்சல கலப்புற மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பியோ? நேசம் சுடதான்ப்பா செய்யும். அப்படி சுடாம இருக்கணும்னா நாம நியாயமா நடந்துக்கணும். இப்ப நான் என்னடா அப்படி அநியாயமா நடந்துக்கிட்டேன்? இந்த கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல வேணாம், நீங்களே உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. மா, இப்படி தேவையில்லாம பேசி எங்க மூடியே ஸ்பாயில் பண்ணாத. அக்காவுக்கு கிடைச்ச அதே கோடீஸ்வர வாழ்க்கை எனக்கும் கிடைக்க போகுது. அதுல உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் தாண்டி, ஆனா முறையான வழியில இந்த சம்பந்தம் முடிஞ்சிருந்தா இன்னும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்திருப்பேன். யாருடி இத? நாங்க என்னவோ பெரிய முதலாளி கழுத்துல கத்திய வச்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கின மாதிரி எல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்கிற. என்ன நடந்துச்சுப்பா? நம்ம புள்ள அவரோட மகன் உசுர காப்பாத்துனா அந்த நன்றி கடனுக்காக நம்ம பொண்ணு அவர் மருமகளா எதுக்கு பெரிய முதலாளி சம்மதிச்சிருக்காரு. அதுக்கு என்னப்பா? நன்றி கடனுக்காக கல்யாணம் பண்ண கூடாதுங்க. ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்து போய் தான் கல்யாணம் நடக்கணும். சின்ன முதலாளிக்கு மது மேல பிரியம் வந்து இது நடந்திருக்கணும். இல்லனா காயத்ரியோட குணம் பிடிச்சு போய் இவ தங்கச்சியே மருமகளா வரணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்கணும். ஆனா நீங்கெல்லாம் பொய் சொல்லி நாடகமாடி முதலாளி சம்மதிக்க வச்சிருக்கீங்க. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு பெரியவங்களே சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப நாங்க என்ன செஞ்சுட்டோம்? ஒண்ணு கண்ணு ஒரு பொய் சொல்லி இருக்கிறோம். அதுக்கு இந்த பேச்சு பேசுற நீ? ஒரு பொய் சொன்னாலும் பாவம் பாவம் தாங்க. அந்த பாவத்தோட பலன் நம்ம பொண்ணு தலைமையில விடிஞ்சிருமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. ஏன் சுத்த கூறு கட்டவளா இருக்க? எவ்வளவு சொன்னாலும் உன் மரமண்டைக்கு ஏற போறதில்ல. நாங்க 3 பேரும் சேர்ந்து ரொம்ப படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறோம். உனக்கு இதுல சம்மதமா? எங்க கூட சேர்ந்து வாய பொத்திக்கிட்டு வேலையை மட்டும் பாரு. இல்லையா தேவையில்லாம எங்களை கடுப்பேத்துற மாதிரி எதையும் பேசிக்கிட்டு கதை சொல்லி. இப்ப நான் பேசுறதெல்லாம் அப்படிதான் இருக்கும். செய்யற தப்புக்கெல்லாம் கடவுள் தண்டிக்கிறப்பதான் தப்பு பண்ணிட்டோமேன்னு உங்களுக்கு உரைக்கும். அப்பா, விடுங்கப்பா. அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. முதலாளி கிட்ட நம்ம விஷயத்துக்கு சம்மதம் வாங்கியாச்சு, சத்தியமும் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு யோசிங்கப்பா. பெரிய முதலாளி கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா நமக்கு தான் வாக்கு கொடுத்தாரு. ஆனா ஊர் உலகத்துக்கு வாக்கு கொடுக்கலமா? புரியலப்பா. இல்லம்மா, நீ சின்ன முதலாளியோட உசுர காப்பாத்துன. அந்த உணர்ச்சி வேகத்துல உனக்கு என்ன பரிசு வேணும்னு அவரு கேட்டாரு. நீ ஜீவாவையா கேட்ட. அவரும் அன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு உங்க கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் கொடுத்த வாக்க அவர் காப்பாத்துவாருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லையேம்மா. நான் தான் அப்பவே சொன்னேன்லப்பா, கொடுத்த வாக்க அவர் என்னைக்குமே மீறினது இல்லப்பா. அந்த வாக்க எந்த சூழ்நிலையில கொடுத்திருக்கிறாருங்கிறத யோசிக்கணும் கண்ணு. நிதானமா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா அந்த முடிவுல கடைசி வரைக்கும் நிப்பாரு, தந்த வாக்க காப்பாத்துவாருன்னு நம்பலாம். ஆனா இது அந்த நேரத்துக்கு அவர் கொட்டின வார்த்தை. உணர்ச்சி வேகத்துல கொட்டின வார்த்தைக்கு எப்பவுமே ஆயுசு கம்மி கண்ணு.
நீ சொன்ன மாதிரி அவரோட பிசினஸ் சிநேகிதக்காரங்க இவங்க கிட்ட அவர் கொடுத்த வாக்க காப்பாத்தி இருக்கலாம். ஆனா இது அவரோட கௌரவமும் அந்தஸ்தும் சம்பந்தப்பட்ட விஷயமா, அவர் பிள்ளையோட வாழ்க்கை பிரச்சனை. அதனால இந்த கல்யாணம் தொடர்பா அவர் 1000 தடவை யோசிப்பார். 1000 விஷயங்களை யோசிப்பார். அப்படி யோசிச்சா இந்த கல்யாணம் வேண்டான்னு தான் அவர் மனசுக்கு தோணும். அப்ப என்ன செய்வாரு? எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாங்கிறது தான் அவரோட எண்ணமா இருக்கும். நான் அப்படி நினைக்கலப்பா. உங்க முன்னாடி 2 வாட்டி அவர் வாக்கு கொடுத்திருக்காரு. அந்த வாக்க அவரு காப்பாத்துவாருன்னு தான் நான் நம்புறேன்ப்பா. இல்லம்மா, மனசுங்கிறது குரங்கு மாதிரி. அதுவும் பணக்காரங்க மனசு இருக்க, அது போதையில இருக்கிற குரங்கு மாதிரி. குரங்கு என்ன செய்யும்? ஒரு இடத்துல நிலையா நிக்குமா? மனுஷன் அப்படிதான் அலை வாஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த இடத்துல நமக்கு சந்தோஷமும் லாபமும் கிடைக்குமோ அந்த முடிவுல தான் கடைசியில மனசும் போய் நிக்கும். அந்த வகையில பார்த்தோம்னா நம்ம கூட சம்பந்தம் பண்றதால முதலாளிக்கு எந்த விதத்திலையும் லாபம் கிடையாது. அதனால எப்படி நம்மள கலட்டி விடலாங்கிறது தான் அவரோட யோசனையா இருக்கும். கண்ணு, ஏன்பா இப்படி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்துறீங்க? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா நான் செத்துருவேன்பா. ஏய், பைத்தியம் மாதிரி பேசாத மது. உன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஆனா அதுல சிக்கல் வரும்னு தான் அப்பா சொல்றாரு. அதை எப்படி சரி பண்ணுவோம்னு நாம அதை யோசிப்போம். அப்பா, பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டீங்க. இதை எப்படி சமாளிக்க போறோம்னு நீங்களே சொல்லுங்க. அப்படி கேளு. சின்ன முதலாளி எனக்கு எப்படி நெருக்கடி கொடுத்தாரு? ஊரை கூட்டி நிக்க வச்சாருல, அதே நிலைமைக்கு நாம பெரிய முதலாளிய கொண்டாந்து நிறுத்தணும். ஊரை கூட்டி இந்த நிச்சயத்தை நடத்தியே ஆகணும்னு சொல்லணும். நிச்சயம் முடிஞ்சா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தானே. அதுக்கப்புறம் பெரிய முதலாளியே நினைச்சாலும் அவரால இந்த கல்யாணத்துல இருந்து பின்வாங்க முடியாது. நல்ல யோசனை தான்ப்பா. இப்பவே அவர்கிட்ட போய் பேசிடுங்க. அதுதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. கோபி கல்யாணம் நடக்க போற இந்த சமயத்துல இந்த விஷயமா போய் அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குமா. அதுக்குதான் ஒரு வழி சொல்றேன்ப்பா. கல்யாணத்தை உடனே முடிக்கிற மாதிரி ஒரு தேதியை குறிங்க. நம்ம கோபி கல்யாணம் உங்க தலைமையில தான் நடக்கணும்னு முதலாளி கிட்ட ஒரு போடு போடுங்க. எனக்கு என் மாமனாரை பத்தி நல்லா தெரியும்பா. எந்த இடத்துக்கு போனாலும் அவருதான் விஐபியா இருக்கணும்னு நினைப்பாரு. அவருக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும்னு அவரு எதிர்பார்ப்பாரு. மது ஜீவாவோட உயிரை காப்பாத்தினதா முதலாளி நம்புறாரு. நீங்க இத சொன்னா அவரு கண்டிப்பா மறுக்க மாட்டாரு. அப்படியே பேச்சு வாக்குல நிச்சயத்தையும் அன்னைக்கே முடிச்சிடலாம்னு சொல்லுங்கப்பா. மாமா உடனே இதை ஏத்துப்பாருன்னு எப்படிக்கா சொல்ல முடியும்? நிச்சயத்துக்கு என்ன அவசரம்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? 2 விசேஷத்தையும் ஒண்ணா முடிச்சுட்டா உங்களுக்கு அலைச்சல் மிச்சம், செலவும் மிச்சம்னு சொல்லலாம் மது. எனக்கு தெரிஞ்சு அத்தையும் இந்த விசேஷம் சீக்கிரம் முடியணும் தான் ஆசைப்படுவாங்கப்பா. அப்பா சும்மா கொளுத்தி போட்டாலே போதும், நம்ம சார்புல அவங்களே பேசி ஒத்துக்க வச்சிடுவாங்க. எல்லாமே நம்ம நினைச்சபடியே தான் நடக்கும்னு நாம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஒருவேளை என்னடா என் மேல நம்பிக்கை இல்லாம தான் நீ ஊரை கூட்டி என்னை நிச்சயம் பண்ண வற்புறுத்துறியான்னு பெரிய முதலாளி டக்குனு கோவப்பட்டாருன்னா? இருக்கும்பா, எதையாவது சொல்லி நீங்க தான் சமாளிக்கணும். அழகா ஒரு நாடகம் போட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டீங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா?
நம்பிக்கையோட போய் பேசுங்கப்பா. சரிம்மா, அதையும் செஞ்சிருவோம். சரி. பெயின் இருக்கத்தானடா செய்யும். சீக்கிரமா சரியாயிருண்டா. ஜீவா, அம்மா, உங்களுக்கு எதுக்குமா இந்த வேலையெல்லாம்? என் பிள்ளைக்கு என் கையால செஞ்சு கொடுக்கறதுல தான் எனக்கு சந்தோஷம். குடி. அம்மா, ஜீவாவோட சுத்தி சுத்தி நாங்களும் தான் டயர்ட் ஆயிட்டோம். கொஞ்சம் காய்கறி, கொஞ்சம் மிளகு, அதுலயே நிறைய அன்பு கொண்ட சூப்பு எங்களுக்குலாம் கிடையாதா? நீ சொன்ன மாதிரியே எல்லாம் போட்டு ரெடியா தான் வச்சிருக்க. இரு, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, பரவாயில்லம்மா, நாங்க அப்புறம் குடிச்சுக்கிறோம். நீங்க உட்காருங்க. ஏன்பா, இப்ப தலைவலி எல்லாம் ஒண்ணும் இல்ல? இல்லம்மா, எவ்வளவு பரவாயில்ல. நிஜமாதான் சொல்றியா இல்ல நான் வருத்தப்பட போறேன்னு போய் சொல்றியா? அம்மா, உண்மையிலேயே எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். நீ கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இந்த கஷ்டமே உனக்கு வந்திருக்காது. சென்னையில இருந்தாதான் ஆபத்துன்னு உன்னை இங்க அனுப்பி வச்சோம். இங்க நீ வெளியில சுத்த போய் தான் அந்த ஆள் கண்ணுல மாற்ற மாதிரி ஆயிடுச்சு. நேத்து ராத்திரி அந்த ஆள் உன்னை சொல்ற மாதிரி கனவு கண்ட. அந்த பயத்துலதான் உன்னை பார்க்க இங்க ஓடி வந்த. இங்க வந்து பார்த்தா நான் கனவுல பார்த்த மாதிரியே எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சதும் எனக்கு உயிரே போயிடுச்சு ஜீவா. ஒண்ணும் இல்லம்மா. ஏதோ அந்த கடவுளோட அருளால நம்ம நல்ல நேரம் சரியான நேரத்துல அந்த மகராசி மது வந்து உன்னை காப்பாத்தி இருக்கா. இல்லன்னா என்ன நடந்திருக்கும்னு என் உடம்பெல்லாம் அப்படியே பதறுதுப்பா. பவானி, நம்ம புள்ள பிறக்கும் போதே யமனை ஜெயிச்சவன். 100 வருஷம் வரைக்கும் யமனால இவனை நெருங்கவே முடியாது. நீ தைரியமா இரு. நீங்க என்னதான் எனக்கு தைரியம் சொன்னாலும் அந்த குருமூர்த்தியை நினைச்சா எனக்கு பயமா தாங்க இருக்கு. ஒரு சின்ன காரணத்துக்காக நம்ம புள்ளைய கொலை பண்ணணும்னு வெறி பிடிச்சு அலைஞ்சுகிட்டு இருக்கான். இப்ப வேற அவனை உள்ள தூக்கி வச்சிட்டீங்க. பழைய பகை இந்த கோபம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அவன் சும்மா இருப்பானா? வெளியில வந்ததும் அவனால நம்ம ஜீவாக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. அவன் வெளியே வந்தாதானே பிரச்சனை பவானி. இனிமே அவனால வெளி உலகத்தை பார்க்கவே முடியாது. என் மொத்த செல்வாக்கையும் பயன்படுத்தி அவன் ஆயுசு முழுக்க ஜெயில இருக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் பவானி. சோ குருமூர்த்தியை நினைச்சு பயப்படுறத இதோட நிறுத்திக்கோ. ஆமாங்க முதலாளிம்மா. வாங்கண்ணே. நம்ம சின்ன முதலாளியை பிடிச்சிருந்த சனிய மொத்தமா விலகிருச்சுங்க. இனி இவர் கல்யாணத்தை பத்தி தாங்க யோசிக்கணும். இனிமே யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சு. ஆமாங்க, எல்லாம் ஒரே கனவு மாதிரி இருக்குங்க. இப்ப என் 2வது பொண்ணு மதுவு உங்க வீட்டுக்கு மருமவளா வாக்கப்பட்டு வரப்போகுது. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு பெரிய கொடுப்பனை இதுன்னு தோணுதுங்க. இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அமைய நாங்கெல்லாம் போன ஜென்மத்துல ஏதோ ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணுங்க. மது மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா வரதுக்கு நாங்களும் கொடுத்து வச்சிருக்கணும்ல. ஆமா, மது உங்களோட கூட்டிட்டு வரலையா? இல்லைங்க, அது முக்கியமான விஷயம் ஒண்ணு ஐயாட்ட பேச வேண்டியிருந்துச்சுங்க. அதாங்க நான் மார்க்கெட்ல இருந்து நேரம் அப்படியே இங்க வந்துட்டாங்க. நின்னுகிட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. இல்லைங்க, இருக்கட்டுங்க. பரவாயில்லண்ணே, உட்காருங்க. ஐயா, நீங்க இப்படி என்னை வாய் நிறைய அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறத கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குது. இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் ஐயா எனக்கு பெரிய முதலாளி தாங்க. நான் இவருக்கு விசுவாசமான வேலைக்காரன் தாங்க. முதலாளி முன்னாடி வேலைக்காரன் உட்கார்றது சரியில்லைங்க, அது முறையும் இல்லைங்க. சரி நன்றாயா, நீ வந்த விஷயத்த சொல்லு. அது ஒண்ணு இல்லைங்க.
என் மகன் கோபிக்கு நான் கல்யாணம் வச்சிருக்கிற விஷயம் உங்களுக்கும் தெரியும். அந்த மேடையிலேயே மது பாப்பாவுக்கும் நம்ம சின்ன முதலாளிக்கும் நிச்சயம் பண்ணலாம். ஐயா, நான் தப்பா எதுவும் சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. நல்ல விஷயம் தானே, அப்படியே பண்ணிரலாம்லங்க. எது நல்ல விஷயம் பவானி? என் மேல நம்பிக்கை இல்லாம இவன் என்ன அசிங்கப்படுத்துறதா? ஐயா, உங்க மேல நம்பிக்கை இல்லாமல நான் இதை சொல்லிங்க முதலாளி. அப்புறம் எதுக்காக நிச்சயம் வைக்கணுங்கிற? என் பிள்ளைக்கு உன் பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு உன்கிட்டயும் மதுக்கிட்டையும் வாக்கு கொடுத்துட்டேன். ஏன் வாக்க நான் காப்பாத்த மாட்டேனா? நிச்சயம் வச்சாதான் நம்புவியா? என் வார்த்தையை விட நிச்சயதார்த்தம் தான் பெருசா? அப்படி இல்லைங்க முதலாளி. என் முதல் பொண்ணு கல்யாணம் தான் எந்த முறையும் இல்லாம நடந்துருச்சுங்க. அவங்களுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டாங்க. அதுக்காக நான் உங்ககிட்டயும் ஊரார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்கினது ஒண்ணுதாங்க மிச்சம். பொண்ணை வச்சு முதலாளி பையனை வளைச்சு போட்டான்னு நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறாங்க. ஒவ்வொரு முறை அதை நான் கேட்கும்போது என் நெஞ்சில யாரும் ஈட்டியால குத்தி கிழிக்கிற மாதிரி வலிக்குதுங்க முதலாளி. இப்ப அடுத்து என் ரெண்டாவது பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சா அப்பவும் தப்பாதானுங்க பேசுவாங்க. அதை தாங்குற சக்தி எனக்கு இல்லைங்க முதலாளி. அது மட்டும் இல்ல முதலாளி, ஊர் வாயை அடைக்கணும்னா ஊரை கூட்டி எல்லாரையும் வச்சு நிச்சயம் பண்ணத்தான். இந்த ரெண்டு குடும்பத்தோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. அதுதான் உங்களுக்கு பெருமையா இருக்குன்னு தாங்க. மத்தபடி உங்க மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்லைங்க முதலாளி. திரும்பவும் யாரும் அசிங்கப்பட வேண்டாம் என்று தானுங்க சொல்ல. அண்ணன் பேசுறதும் நியாயமா தாங்க இருக்கு. ஒரே மேடையில ரெண்டு நல்ல விஷயம் நடக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல பவானி. இந்த நிச்சயதார்த்தம் எல்லாம் கொஞ்சம் நிதானமாவே செய்யலாமே. ஏன் இவ்வளவு அவசரம் தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இல்லங்க அம்மா, எனக்கும் அதாம்மா தோணுது. நம்ம எல்லாத்தையும் உடனடியா பண்ணணும்னு சொல்லி எந்த நெருக்கடியும் இல்லைல்ல. சரி, இத தள்ளி வைக்கிறதுக்கும் எந்த காரணமும் இல்லையேப்பா. ரெண்டு குடும்பமும் பேசியாச்சு, உங்களுக்கும் சம்மதம். எதுக்காக நல்ல காரியத்தை தள்ளி வைக்கணும்? அம்மா, அதுல இன்னொரு விஷயமும் இருக்குங்க முதலாளி. அன்னைக்கு நம்ம மது பாப்பா தான் சின்ன முதலாளிய காப்பாத்துச்சு. அவ சின்ன முதலாளிக்கு பொஞ்சாதியா எப்பவும் கூடவே இருந்தான்னா இவர் உசருக்கு பாதுகாப்புன்னு முதலாளி அம்மா நினைக்கிறாங்க. சரிதானுங்க. ஏங்க, நாட்ரா என்ன சொன்னதை கேட்டீங்கல்ல? நம்ம பிள்ளையோட நல்லதுக்காக இத உடனே செய்யறதுல என்ன தப்புங்க? அதெல்லாம் சரிதான் பவானி. என் பிள்ளைக்கு நிச்சயம்னா அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கணும். சென்னையில எனக்கு நிறைய வேலை இருக்கு, மீட்டிங் இருக்கு. அதையெல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு நிறைய மேனேஜருங்கெல்லாம் இருக்காங்கல்ல முதல்ல. நீங்களும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஓடி ஓடி ஓடா தேஞ்சு போயிட்டே இருப்பீங்க? அது மட்டும் இல்லைங்க முதலாளி, இதுல எனக்கு ஒரு சின்ன சுயநலமும் இருக்குதுங்க. அதையும் சொல்லுறாங்க. என் மகன் கோபி கல்யாணம் உங்க தலைமையில நடந்துச்சுன்னா அது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
சிவனையும் பார்வதியும் மாதிரி முதலாளியமா நீங்களும் முன்ன நின்னு தாலி எடுத்து கொடுத்து அவன் கல்யாணம் நடந்துச்சுன்னா எங்க கோப்பி வாழ்க்கை ரொம்ப நல்லா அமையுங்க. எங்க குடும்பத்துக்கு ஊருக்குள்ள அது ஒரு பெரிய பெருமையா இருக்குங்க முதலாளி. அதோட நீங்களும் அங்கிட்ட இங்கிட்ட அணைஞ்சுக்கிட்டு இருக்க வேணாம் பாருங்க. ஒட்டுக்கா 2 வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடலாங்க. அதுக்காக தாங்க சொன்னேன். சரிடா, ஒன்னாவே முடிச்சிடலாம். நிச்சயத்துக்கு நீ எல்லா ஏற்பாடையும் பண்ணிடு. ஆகட்டும், நல்லது. நல்லதும்மா, நான் வர முதலாளி. சரிங்க அண்ணே. சரி, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் முதலாளி. பாருங்க சின்ன முதலாளி, வரேன். வரேங்க வரேங்க.